இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன? ஈரல் வறுவல். இந்த ஈரல் வறுவல் சொல்லும்போது பெரும்பாலும் என்ன பண்ணால் நம்ம வீட்டில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியில் நல்லா வதக்கி அதுக்கப்புறம் மசாலா போட்டு எல்லாம் அப்படி வேக வச்சு குக் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம அப்படி பண்ண போதில்ல. அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த ஈரல் ஃப்ரை நல்லெண்ணெயில் லைட்டாக நல்லா வதக்கிட்டு அரை வேக்கடை ஆன பிறகு இந்த மிளகு சீரகம் போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இன்றைக்கி வெங்காயம் தக்காளியே இல்லாமல் பண்ண போகிற ரெசிபி தான் இந்த ஈரல் வறுவல். ரொம்ப ஒரு சூப்பரான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐம் ஷூர் டெஃபினட்டாக உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பர்டிகுலராக வீட்டில் இந்த தக்காளி ரசம்லாம் வைப்பீங்கல்ல, அந்த டைமில் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு பிரமாதமான ரெசிபி. ரீசெண்டாக பொள்ளாச்சி போயிருந்தேன். அங்கே நம்மளோட நண்பர் அருண் ஒருத்தர் இருக்கார். அவர் எனக்கு இந்த ரெசிபி சொல்லி கொடுத்தா, இது என்னோட அம்மாவோட பக்குவம், இந்த ரெசிபி ரொம்ப நல்லா சொன்னார். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ரெசிபியை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்தலாமா? ஈரல் வறுவல் தேவையான பொருட்கள்: ஈரல் 1/4 கிலோ, சோம்பு 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், 3/4 டீஸ்பூன் சீரகம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்க. இந்த தேவையான பொருட்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான பொருட்களை வச்சு நம்ம பண்ணலை. நம்ம வீட்டில் இருக்க அஞ்சரைப்பேட்டில் இருக்க பொருளை ஒரு 4 பொருள் தான் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப சிம்பிள் ரெசிபி. சமையல் ஏற்கனவே தெரியாதவங்க, அப்படிலாம் இந்த ஈரல் ஏற்கனவே பண்ணாதவங்க கூட இந்த பக்குவத்தில் பார்க்கும்போது ஈஸியாக பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். நல்லெண்ணெய் ஊற்ற பிறகு கொஞ்சம் லைட்டாக சோம்பு போடுறோம். ஃபஸ்ட்டு இந்த சோம்பு லைட்டாக பொரிஞ்ச ஒரு டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஈரல் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஈரல் நல்லா கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறோம். அந்த ஈரலை கொஞ்சம் ரத்தம் ஒட்டியிருந்தா அந்த ஸ்மெல் நல்லா இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா வாஷ் பண்ணுறீங்க. அதே மாதிரி எல்லாமே ஒரு சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணிடுறோம். அந்த ஈரலை டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம், நல்ல நெல்லை போடுறோம். எப்போவுமே நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் அந்த வெங்காயம் தக்காளிலாம் போட்டு குக் பண்ணியிருப்பீங்க, அப்படி வேண்டாம். இப்போ இதுலேயே போட்டு நல்லா வதக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நல்லா வதங்கும் போது என்னன்னா, ஒரு அரை வேக்காடு ஆன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மிளகு சீரகம் போட்டு குக் பண்ணி இறக்க போகிறோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, நல்லெண்ணெய். அந்த நல்லெண்ணெய் வாசம் தான் அந்த ரெசிபிக்கு நல்லா கை கொடுக்கும். அதே மாதிரி காரத்துக்கு மிளகோட காரம் அதிகமாக இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை, கரெக்டாக நல்லாவே சாப்பிட்லாம். ஏன் சொல்கிறேன்னா, கொஞ்சம் காரத்தன்மை அதிகமாக சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. இதுவே வர மிளகா இல்லை பச்சை மிளகா போட்டு சாப்பிட்டா என்ன ஆகும், சில பேருக்கு வயிற்றுக்கு ஏற்றுக்காது. அதனால் மிளகோட காரம் வயிற்றுக்கு குளிர்ச்சி தான், ஒன்றுமே பண்ணாது. தைரியமாக நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டு சாப்பிட்லாம். ஸோ இதில் பார்க்குறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது நல்லா வேகணும், இந்த மாதிரி நல்லா வேகணும். அதே டைமில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டலாம். இந்த மாதிரி வேகும் போது பார்த்தீங்கன்னா முக்கியம் கவனிக்க வேண்டியதுன்னா, உடனே தண்ணி ஊற்றிடாதீங்க. அந்த எண்ணெயிலேயே லைட்டாக வதக்கணும். உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அந்த அரை வேக்கிறதுக்கு அப்புறம் அந்த எண்ணெயை லைட்டாக நீங்கள் மேலே எடுத்துலாம். ஆனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் கூட தான் இருக்க செய்யும். அப்போ தான் ஒட்டாமல் கரெக்டாக வெந்து வரும். இதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. வேக வச்சு பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள். ஆனால் முழுமையாக வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஈரல் இந்த முழுசாக அப்படி இருக்காது. கொஞ்சம் லைட்டாக 1-2 அந்த உடஞ்ச பக்குவத்தில் இருக்கும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஒரு 30% நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அந்த கருவேப்பிலையோடு வேக விடுறோம். அதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதில் போட்டுறோம். நல்லா பூண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், இஞ்சியோட அளவு கம்மியாக இருக்கணும். இஞ்சி அதிகமாக வச்சு போடும்போது என்ன, நெஞ்சு எரிச்சல் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதாவது இஞ்சி ஒரு 3 மடங்குனா 7 மடங்கு பூண்டு போடும். அந்த பூண்டோட காரத்தன்மை அதிகமாக இருக்கும். இதில் பூண்டு மெயினாக எதுக்காக நான்வெஜ்ஜில் சேர்க்குறோம் கேட்டிங்கன்னா, நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிரேவி பண்ணும்போது முந்திரி பருப்பு இல்லை தேங்காய் பேஸ்ட் அதெல்லாம் போடுவோம். ஸோ அதெல்லாம் போட்ட பிறகு உங்களுக்கு தேங்காவை குக் பண்ணாமல் சாப்பிட்டா குட் கொலஸ்ட்ரால், அதே குக் பண்ணால் பேட் கொலஸ்ட்ரால் மாறும். ஆனால் அந்த தேங்காவை முறிக்கிறதுக்கு அந்த பூண்டு வேலை செய்யுது. அதனால தான் அந்த பூண்டு இஞ்சி பூண்டு சேர்க்குறோம் நான்வெஜ்ஜில். இதான் விஷயம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் உப்பு தேவையான அளவுக்கு இந்த உப்பு போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை நல்லா வேகட்டு சொல்லி அப்படியே விட்டணும். கடைசியாக தான் மிளகு சீரகம் போட போகிறோம். எடுத்த உடனே மிளகு சீரகம் போடணும்னா அந்த ஈரலெல்லாம் ஒன்றோட ஒன்று சேரட்டும். சரிங்களா? வேகிறது குறைஞ்சபட்சம் ஒரு 7-8 நிமிஷம் ஆகும். வெந்த பிறகு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இது லைட்டாக தண்ணி ஊற்றி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த கருவேப்பிலை போட்டோம்ல, அதோடு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணுறோம். இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, முழுசாக இருக்குல்ல,
அங்கங்கே இப்படி உடச்சும் விடலாம், இல்லை லைட்டாக மசிஞ்சு விடலாம். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு அது நல்லாயிருக்கும். அதனால தான் அப்படி பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி எடுத்துன்னா இப்படி லைட்டாக மசிஞ்சு விடுங்க. ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. முழுசாக தான் இருக்கணும் அப்படி இல்லை. நீங்கள் முழுசு இல்லாமல் இப்படியும் நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். இப்போ இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க மிளகுத்தூள் இருக்குல்ல, இந்த மிளகுத்தூளை இங்கே நான் சேர்க்குறேன். நல்லா காரமாகவே நான் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மி வேணால் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இன்கேஸ் கொஞ்சம் காரம் அதிகமாகிடுச்சு, அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம், எலுமிச்சம்பழம் சாறு இருக்குல்ல, அந்த சாறு கொஞ்சம் 2-3 சாறு மேலே போடலாம். அதாவது சமைக்கும் போது இல்லை, சமைச்சு முடித்த பிறகு தட்டில் சர்வ் பண்ணும் போது. சரிங்களா? சில பேர் என்ன பண்ணால் தயிரெலாம் போடுவாங்க, அந்த தயிரெலாம் வேண்டாம். தயிர் அப்புறம் புளி கொஞ்சம் லைட்டாக போடுவாங்க, அந்த காரத்தன்மை மாதிரி ஆகிடுச்சுன்னா. அந்த மாதிரிலாம் போட்டால் இந்த ரெசிபி நல்லா இருக்காது, அதனால் சொல்கிறேன். இப்போது இதை அப்படியே பரட்ட வேண்டியதான். மிளகுத்தூளும் சீரகத்தூளும் கடைசியாக போகிறதுக்கு என்ன காரணம், அந்த மிளகுத்தூள் அந்த எண்ணெயிலே வறுப்படும் போது சம்டைம் நமக்கு வந்துட்டு அந்த கசப்புத்தன்மை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த கசப்புத்தன்மை வராமல் இருக்க தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி பேனில் டாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மிளகு சீரகம் கரெக்டான பக்குவத்தில் யூஸ் பண்ணணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே டைமில் நான் சீரகம் முழு சீரகம் சொல்லியிருப்பேன், அது தூள் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு எடுத்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் சமைக்க வேண்டியதில்லை. 4 பொருள் இருந்தால் போதும், வீட்டில் டக்குன்னு பண்ணிடலாம், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ரெசிபிகள் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது முக்கியமாக என்னன்னா, நீங்கள் நல்ல தக்காளி ரசம், பருப்பு ரசம் சாப்பிட்டீங்கன்னா பிரமாதமாக இருக்கும், எக்ஸலண்ட்டு. அப்படின்னா கிள்ளி போட்ட சாம்பார், புளி போடாத சாம்பாரில் சாப்பிட்ணும், அப்போ அது கை கொடுக்கும். ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனதை இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே எடுத்து ப்ளேஸ் பண்ணலாம். இந்த இடத்துல குக் பண்ணும்போது கொஞ்சம் எண்ணெய் இருக்க மாதிரி தெரியும், ஆனால் வெந்த பிறகு பார்த்தீங்கன்னா எண்ணெய் இல்லை, ட்ரையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்சர்வ் பண்ணுறோம். அந்த நல்லெண்ணோட வாசமும் அந்த மிளகோட காரமும் சீரகத்தோட வாசத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நான் இன்னொரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாய், டேக் கேர். தேங்க்யூ ஸோ மச்.